பன்முகம் தன்மை கொண்ட நாடு. எதனால சொல்றீங்க? பல மொழிகள், பல கலாச்சாரம், பண்டிகைகள் பல, வளங்கள் பல, வேற்றுமைகள் பல இருந்தாலும் நாம் இந்தியர் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒற்றுமையா இருக்கிறோம். இந்தியாவுக்கு மட்டும் பன்முகம் இல்லைங்க, இந்தியாவில இருக்க மாநிலங்களுக்கும் பன்முகத்தன்மை இருக்கு. சட்டப்படி இந்தியாவில இருக்க ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு யாரு வேணாலும் இடம் பெயரலாம், அங்க இருந்து இடங்களும் வாங்கலாம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம தாய் மண்ணிற்கு குடியேறி வந்த சில நபரோட நம்ம இங்க இணைந்திருக்கோம். அவங்களோட ஒரு சில கலந்துரையாடலும் வைக்க உள்ளோம். இந்த கலந்துரையாடலுக்கு நம்மளோட இளைஞர்களுமே இணைந்திருக்காங்க. நீவா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரேஷ்மா. நான் உங்கள் கிளின்டன் ராபின்சன். இது இளைய இந்தியா. நம்மளுடைய இடத்திற்கு 2 சிறப்பு விருந்தினர்களை நம்ம வரவேற்கிறோம். முதலாவதாக அருள் அவர்களை வரவேற்கின்றேன். இவர் நல்ல ஒரு எழுத்தாளர் மற்றும் மக்களுடைய உரிமைக்காக பல போராட்டங்களை வழிநடத்தியவர். அவர்களை முதலாவதாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இரண்டாவதாக திரு ஆசிர்வாதம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவர் மனித உரிமைக்காக பல போராட்டங்களை வழிநடத்தியவர். அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு தேவைப்பட்ட நீதியை பெற்றுத்தந்தவராகவும் இருக்கிறார். இவரை அன்போடு அழைக்கின்றேன். இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் இப்ப வருகை தந்திருக்காங்க. இப்ப இவர்களிடம் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வட மாநிலத்தில் இருக்கிறவங்க ஒன்று ரொம்ப ஹையர் பொசிஷனில் இருக்காங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, இல்லை இந்த மாதிரி புலம்பெயர்ந்து இந்த மாதிரி வேறு ஒரு நாட்டுக்கு வந்து ரொம்ப இங்கே வந்து 1000 ரூபாய்க்கு வந்து ஒரு தமிழன் ஒரு வேலை செய்கிறான்னா அவங்க அதை 500 ரூபாய்க்கு அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஒன்று அந்த கேட்டகரியில் இருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மாதிரி ரொம்ப அத்தாரிட்டேட்டிவில் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் எனக்கு ஒரு தெளிவின்மையாகவும் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வணக்கம். நம்ம உரையாடலில் இந்த வடமாநிலம் அப்படிங்கிற பொதுமைப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வரணும். ஏன்னா வடமாநிலம்னா தமிழ்நாடுனா பல கூறுகள் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ தமிழ்நாட்டு தொழிலாளர் அவர் வேலைக்கு போகும்போது அவர் இங்கே சாதியாக பார்க்கப்படுகிறார். அவர் என்ன சாதின்னு இங்கே ஒரு பார்வை இருக்குது. அது மாதிரி வடமாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே பல பிரச்சனைகளோடு அங்கே வர்றவங்க இருக்கிறாங்க. இங்கே 1000 ரூபாய்க்கு வேலைக்கு வரக்கூடிய ஒரு வடமாநில தொழிலாளியும் சுதந்திர இந்தியாவை ஒட்டி இங்கே வந்த ஒரு சேட்டையும் நம்ம சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பொது புத்தி நம்மக்கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை காட்டிலும் கூடுதலான பிரச்சனை வடநாட்டிலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு இருக்குது. கூடுதலான பிரச்சனை அவர் சொல்லக்கூடிய எல்லாமே உண்மை. என்ன கூடுதலான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை காட்டிலும் வடநாட்டிலிருந்து வரக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பின்மை ரொம்ப குறைவாக இருக்குது. நிறையா தமிழ்நாட்டில் வட இந்தியாவை சேர்ந்த பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டால் சாதியாகவோ இல்லை சமூகமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு எதிர்ப்பை இங்கே நம்ம வந்து பதிவு செய்ய முடியுது. ஆனால் ஒரு வட இந்திய தொழிலாளர் ஒரு பெண் இங்கே பாதிக்கப்பட்டால் இங்கே அவங்க வந்து ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்களாக இருப்பதால் அவர்களுக்கான பிரச்சனையை பேசுவதற்கான குரல் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்குது. அதனால் இதை வந்து பொதுமைப்படுத்துவதை நாம் விட்டுருவோம். தமிழ் சமூகத்திலேயும் ஆதிக்கமுள்ள நபர்கள் இருக்கிறாங்க, அதிகார மையத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 100 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் வேலை செய்யக்கூடிய தமிழர்கள் இருக்கிறாங்க. அப்போ அதனால் எல்லா தமிழர்களையும் ஒரு பொதுவாக பார்க்குறது தவறான ஒரு பார்வையாக நான் சொல்கிறேன். அதனால் வட இந்தியா அப்படிங்கிறது வந்து 70 கோடி பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து பொதுமைப்படுத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சார்ந்த பார்வையை பார்க்கக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்துக்கிட்டால் தான் இந்த பிரச்சனையை நாம் அணுகவே முடியும். இப்போ நாங்கள் சொந்த ஊர்லேயே நான் இங்கே இருக்கிறேன். நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே எங்கள் சொந்த ஊரில் தான். அப்போ மற்ற மாநிலத்திலேருந்து இங்கேருந்து வேலை செய்கிறவங்க வந்து இப்போ கம்பெனியில் இண்டஸ்ட்ரியில் வந்து சேரும்போது எங்களுக்கான வேலை வாய்ப்பு குறையுது. ஒரு நியாயமாக இருக்கும், கேட்கும்போது நியாயமாக இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம உள்ளே போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி மேலேருந்து பார்க்கக்கூடாது, கீழே இருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறத உண்மை. இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு உணவகம் நடத்தக்கூடிய ஒரு தொழிலாளர் உங்களை ஏன் வேலைக்கு வச்சுக்கல தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் பல ஆயிரக்கணக்கான உணவகங்கள் நம்ம ஊரில் இருக்குது. பல நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் தமிழர்கள் நடத்தக்கூடிய கம்பெனிகள் இருக்குது. தமிழர் தான் நம்மளை ஏன் வேலைக்கு வச்சுக்கிற மறுக்கிறாங்க? அவர் சொன்ன விஷயம் தான். நம்ம கேள்வி கேட்போம். 8 மணி நேரத்தை நம்ம கேட்போம், ஊதிய உயர்வு கேட்போம், ஓய்வு கேட்போம். அப்போது நம்ம வந்து கேட்குறதுனால நம்மளை வச்சுக்கிறல. அடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்குறது யார்? தமிழர் தானே கொடுக்குறாரு.
அப்போ நமக்கு ஏன் அந்த அந்த பார்வை வர மறுக்குது? இங்கே இருக்கக்கூடிய உணவகம் நடத்தக்கூடிய, இங்கே கம்பெனி நடத்தக்கூடிய முதலாளிகள், தமிழ் முதலாளிகள் ஏன் வட இந்தியாவிலேருந்து ஏன் வந்து தமிழ் பாசம் இல்லாமல் தமிழ் தொழிலாளர்களுக்கு வேலையை கொடுக்காம வட இந்திய பாசலையாக கொண்டு வராங்க? அப்படிலாம் கிடையாது. இங்கே தமிழர் வட இந்தியருங்கிறதெல்லாம் கிடையாது. அடிமை தொழிலாளியாக அவனுக்கு வேண்டியது இருக்குது. நீ அடிமையாக வேலை செஞ்சாலும் இங்கே மொழியெல்லாம் இல்லை, இனமெல்லாம் இங்கே நிற்காது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை தான். முதலாளி தான், தொழிலாளி தான். இது தொழிலாளர் பிரச்சனையாக நம்ம அணுகணும். அவங்க வர்றதுனால நம்முடைய வேலை வாய்ப்பெல்லாம் குறையலை. அவங்க வந்து 1000 ரூபாய்க்கு எனக்கு சம்பளம் தரக்கூடிய இடத்துல 600 ரூபாய்க்கு வேலைக்கு வர்றான். அவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்மையான வார்த்தை. அவன் சம்பாதிக்கிறதுக்காண்டி வரலை, வீடு கட்டுறதுக்காண்டி அவன் வரலை. அவன் வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கும் பொண்டாட்டி விலைகளுக்கு கஞ்சி கொடுக்கறதுக்காண்டி மட்டும்தான் அவன் வரான். நம்மளை காட்டிலும் கீழான ஒரு நிலையில் வரக்கூடிய அந்த தொழிலாளர்களான நாம், உலக அரசியல் பேசக்கூடிய இல்லை உலகத்தை நேசிக்கக்கூடிய தமிழர்களாக நாம் அவர்களை ஆதரிக்கணும், அவர்களை பாதுகாக்கணும். அவர் சொன்னதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆர்டிக்கல் வந்து 19-22 வந்து ரைட் டு ஃப்ரீடம், அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் வந்து 14-18 வந்து ஈக்குவாலிட்டி. ஒரு தொழிலாளி வந்து இந்தியா முழுசும் எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம். இப்போ இவர் சொன்ன விஷயம் வேலை வாய்ப்பு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், அது முற்றிலும் தவறான விஷயம். இதே தமிழர்கள், நான் வந்து எல்லா மாநிலத்திலையும் போயிருக்கேன். கிட்டத்தட்ட பாதி மாநிலத்துக்கு மேலே மகாராஷ்டிரா இருக்கட்டும், அல்லது பீகாராக இருக்கட்டும், அல்லது கேரளாவாக இருக்கட்டும், அல்லது ஆந்திரா, தெலுங்கானா, இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழர்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து அந்த மாநிலத்தினுடைய ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு பறிபோகாதா? நம்ம யோசிக்கணும். இங்கே உங்களுடைய மாநிலத்தினுடைய நபர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு, தமிழர் உரிமைகளை நம்ம எந்த சமரசமும் செஞ்சுக்கல. ஆனால் நீங்கள் வந்து அரசாங்கம் நடத்துகிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. அவங்க மாநில அரசாங்கம் இவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு 80% நமக்கு கோரிக்கை வைக்கிறோம், 80% தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, 20%க்கு வந்து அவங்க மற்ற தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. ஆனால் இங்கே அரசனுடைய கட்டிடங்கள்லே, ஏன் இந்த இருக்கக்கூடிய புதிய தலைமைச் செயலாளராக இருக்கட்டும், இப்போ நடக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே இந்த அரசாங்கமே வடமாநில தொழிலாளர்களை கொண்டாந்து இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ கொள்கை ரீதியில் பாலிசி வந்து எடுக்கணும். நம்ம வந்து இங்கே உரிமை போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி இவங்களை அடித்து விரட்டணும்னு வச்சுக்கோங்களேன். தமிழர்கள் வேலை செய்யக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம தமிழர்களை அடித்து விரட்டுவாங்க. அவங்க இவர் தோழர் சொன்னது மாதிரி முக்கியமான கருத்து, அங்கே இருந்து வரக்கூடியவங்க யார் எல்லாரும் பார்த்திங்கன்னா எல்லாமே விளிம்பு நிலை மக்கள். பிழைக்கிறதுக்கு வழியே இல்லாமல் அன்றாடமாக காட்சிகளாக அவங்களுக்கு 100 ரூபா 200 ரூபா போதும் அப்படிங்கிற மனநிலையோட கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் வேலை வாங்குறான். ஒரு மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கணும். ஒரு முதலாளிக்கு மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கும். அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஊதிய சட்டம் 1948 படி இவ்வளோ ஒரு 750 ரூபா ஒரு 8 மணி நேரத்துக்கு கொடுக்கணும்னா கொடுக்கணும். 12 மணி நேரம் வரைக்கும் வேலை வாங்கிட்டு உணவு கொடுக்காம, போதிய பாதுகாப்பு கொடுக்காம, மருத்துவம் கொடுக்காம, அது போக வந்து இன்னும் வந்து எந்தவித சட்ட விதிகளையும் மதிக்காமல் வெறும் 400 ரூபா கொடுத்து காலம் முழுசும் வேலை வாங்குறது இருக்குதுல்ல, அதுக்கு பேர் வந்து கொத்தடிமை. அது கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976 படி கடுமையான தண்டனையும் பனிஷ்மெண்ட்டும் இருக்குது. இதை நம்ம முதல்ல மனிதர்களை மனித நேயத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கும் இருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இருக்கணுங்கிறத நான் வலியுறுத்தி சொல்கிறேன். வணக்கம். என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ கணவன் மனைவி வந்து ஒரு வட மாநிலத்துலேருந்து கீழே இங்கே வராங்க, நம்மக்கிட்ட வேலை செய்கிறதுக்கோ இல்லை இடம்பெயர்ந்து வர்றதுக்கோ இங்கே வராங்க. அப்போது அவங்களுடைய பிள்ளைகளும் சேர்ந்து இங்கே வராங்க. அப்போ அந்த பிள்ளைகளுடைய கல்வி எப்படி தரமாக இருக்கா, இல்லை அந்த தரம் எப்படி கொடுக்கணும், உயர்த்தப்பட வேண்டியது அரசோட கடமை எப்படி இங்கே இருக்குது? அதாவது அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் இந்த வடமாநில தொழிலாளர்கள் குறித்த எந்த ஒரு புள்ளி விவரமும் கிடையாது. இந்த எவ்வளவு தொழிலாளர்கள் வடமாநிலத்திலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு புள்ளி விவரமே அரசாங்கத்திட்ட இல்லை. இடம்பெறும் தொழிலாளருக்காக பல்வேறு ஆர்டிடி ரூரல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் உட்பட பல்வேறு நம்ம அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு உட்பட பல்வேறு தொழிலாளர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியை வந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து வேலை ஸ்தலத்தில் அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா வேலை செய்வாங்க, குழந்தைங்க வந்து அப்படியே வந்து படிப்புக்கு பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் நின்றுவாங்க. ஸோ நம்ம வலியுறுத்தி இப்போ தான் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஒரு போர்ட்டலில் ஆரம்பித்து அவங்கள பதிவு செய்கிறதுக்கான வேலைகள் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அந்த குழந்தைகளுக்கு அவங்க மொழியில் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறது, சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறது, இன்னும் வந்து இப்போ விளையாட்டு சொல்லி கொடுக்குறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க. நம்ம அரசாங்கத்திட்ட தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்துறது என்னென்னா,
நீங்கள் குழந்தைகள் எவ்வளவு குழந்தைகள் வட மாநிலத்திலேருந்து வந்து இங்கே வந்து கட்டுமான தொழிலாளர் உட்பட மற்ற தொழில்களில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு குறித்த ஒரு முழுமையான சர்வே எடுங்கன்னு சொல்லி நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். அது வந்து அரசாங்கம் வந்து இப்போ ப்ராசஸில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக அரசாங்கத்திட்ட நம்ம 2 கவர்மெண்ட்டுமே நம்ம வலியுறுத்துகிறோம். ஆக்சுவலாக குழந்தைகளுக்கான கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து தொடர்ச்சியாக நம்மளை மாதிரி ஆட்கள், உங்களை மாதிரி ஆட்கள், இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் போராடி தான் அந்த உரிமைகளை நம்ம வந்து பெறணும். சரி, இப்போ இந்த கல்வி வேலைவாய்ப்பு அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, எனக்குள்ள ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் 10 lakhs 20 lakhs பீப்புள் வந்து வந்துட்டுருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரகாண்ட், அஸ்ஸாம், ஒரிசா போன்ற மாநிலங்கள்லேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம தமிழகத்தை நோக்கி. இப்போது இதுக்கு வந்து ஒரு ரூட் காஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு மைய பிரச்சனை வந்து அந்த இடத்துல இருக்கிறதால தான் இந்த தேவை இங்கே வராங்க. மேபி இப்போ ஒரு மத்திய அரசு அந்த மாநிலங்களில் என்ன மாதிரியான திட்டங்களை கொஞ்சம் அந்த மாநிலமே செல்ஃப் சஸ்டைனபிளாக ஆகிறதுக்கு திட்டம் எடுத்தால் மேபி இதை கொஞ்சம் குறைப்பதற்கு என்ன? ஏன்னா இப்போ வந்தவங்களே ரெகுலேட் பண்ண முடியல, இங்கேயுமே நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறோம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அப்போ இதை வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தடுத்து நிப்பாடுறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும். அப்போ இதில் ரூட் காஸ்ட் என்ன, இதை தடுப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் மத்திய அரசும் சரி தமிழக அரசு முன்னெடுத்தால் வந்து இன்னும் இது வந்து அதிகரிக்காமல், ஏன்னா ஒரு வருஷமாக அதை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது, இது ஒரு முடிவே இல்லாத மாதிரி இருக்குது. என்னென்ன விஷயங்கள் முன்னெடுத்து? அதாவது ஒன்றிய அரசு பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 2019-20 காலகட்டங்களில் இந்த நாட்டே மிகப்பெரிய உலுக்கியது கொரோனா. அந்த கொரோனாவில் நிறைய வட மாநில தொழிலாளர்கள் நடந்தே போய் செத்து போனாங்க. பல பேர் ட்ரெயினில் அடிபட்டு இறந்து போனாங்க. பல பேர் வந்து உணவே இல்லாமல் இறந்து போன சூழல் பார்த்தோம். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கேள்வி கேட்குறாங்க, எவ்வளோ பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஒன்றிய அரசு சொன்ன பதில், அது பற்றியான டேட்டாஸ் வந்து எங்கள்கிட்ட இல்லை. ஸோ இதுதான் ஒன்றிய அரசினுடைய நிலை. ஸோ எத்தனை தொழிலாளர்கள் இறந்து போனாங்கிற டேட்டாவே அவங்கள்ட்ட இல்லாத பொழுது ஒவ்வொரு ஒன்றிய அரசும் அவங்க மாநில அரசு சரியாக வந்து வேலை திட்டங்களை படித்தவங்களுக்கான வேலைகளை வந்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாக வந்து அங்கே வந்து வேலை வந்து கிடைக்கும், அவங்க வந்து அதுக்கான நிறைவை அடைய முடியும். அங்கே இல்லாத பொழுது தான் இங்கே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ 2 கவர்மெண்ட்டுமே, மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி, 2 பேருமே வேலை வாய்ப்புகள் விஷயத்தில் இன்னும் அதிகமாக கவனத்தை வந்து செலுத்தணும். குறிப்பாக இடம்பெறும் தொழிலாளர்கள் இடம்பெறாமல் இருக்கிறதுக்கு அந்தந்த மாநிலங்களில் வேலைவாய்ப்பு அதிகரிப்படுத்தினா மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் வந்து இருக்க முடியும். தொடர் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, எஜுகேஷனை பற்றி கேட்டிருந்தீங்க. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தொழிலாளர்களுக்கு இடம்பெயர்ந்து வர தொழிலாளர்களுக்கான குழந்தைகளோட எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா அவங்க வந்து சீசன் டைமில் தான் வராங்க. இப்போ கட்டிட வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா மழை வராமல் வெயில் அடிக்கும் போது மட்டும் தான் பில்டிங் கட்ட முடியும். மற்ற மழை அடிக்கும் போது கட்டினானா பில்டிங் ஸ்ட்ராங் இருக்காது, இன்னொன்று வந்து அவன் செத்து போயிடுவான், பில்டிங் விழுந்துடும். இதுமாரி இஷ்யூ நடக்குது. செங்கல் சூளையில் பார்த்தீங்கன்னா அவங்க வெயில் அடிக்கும் போது செங்கலை வந்து அவங்க வந்து ரெடி பண்ண முடியும். அப்போ மற்ற நாட்களில் அவங்க சொந்த ஊர் கிளம்பி போயிடுவாங்க. வரும்போது குடும்பமாக வருவாங்க, திருப்பி குடும்பமாக போயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைங்க 6 மாதம் இங்கேயும் 6 மாதம் ஊர்லேயும் இருப்பாங்க. அங்கேயும் போய் அந்த குழந்தைங்க படிக்க மாட்டாங்க, இங்கேயும் வந்து அந்த குழந்தைங்க படிக்க மாட்டாங்க. இது வந்து முழுக்க அரசாங்கமுடைய திட்டமிடல் வந்து சரி கிடையாது. ஒரு ஒரு இடம்பெயர்ந்த தொழிலாளர் வந்து தன்னுடைய மாநிலத்திலேருந்து வெளியே போகிறான்னா அவனை இது வரைக்கும் எந்த ஸ்டேட்லேயுமே ஒரு கணக்கு கிடையாது. இப்போ நான் இங்கே இருந்து திண்டிவனத்துக்கு போகிறேன், என் சொந்த ஊருக்கு போகிறேன், வீடை காலி பண்ணிட்டு போகிறேன்னா ரேஷன் கார்டை நான் மாற்றுறேன். அப்போ சென்னையில் இருக்க ரேஷன் கார்டு திண்டிவனத்துக்கு மாறிடுச்சு. இதே வெளிமாநில தொழிலாளர் அங்கேருந்து குடும்பமாக வந்தாலும் சரி, அவன் தனியாக வந்தாலும் சரி, அவன் இங்கே இருக்கிறான்றதுக்கும் எந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. அவன் அங்கே தான் இருக்கிறான்றதுக்கும் அங்கேயும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. அடையாள அட்டை மட்டும்தான் இருக்குது. அவர் எங்கே வேலை செய்கிறார், என்ன வேலை செய்கிறார், எவ்வளோ சம்பளம், எதுவுமே கிடையாது. அவருக்கே இந்த நிலைமைனா அவர் கூட வர குழந்தைக்கு என்ன நிலைமை இருக்கும்? அப்போ அதே குழந்தையும் அதே செங்கல் சூளையில் தான் வேலை செய்யணும், அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யணும், அதே ரயில்வே ஸ்டேஷனில் தான் குப்பை பொறுக்கணும், அதே கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த குழந்தை என்ன பண்ணால் கடைசி வரைக்கும் சித்தாலாக தான் இருக்கும். அப்போ குழந்தைகளுடைய வெளி மாநிலத்திலேருந்து வர குழந்தைகளுடைய படிப்புன்றது, எஜுகேஷன்றது மொத்தமே 0. என்ன தான் தொண்டு நிறுவனங்களோ யாரோ ஒருத்தர் உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுத்தா கூட அவங்க எவ்வளோ நாள் சொல்லி கொடுப்பாங்க? தமிழ்நாட்டில் போனால் பொழைச்சிக்கலாம்ப்பா, நம்ம ஊரில் இருக்கிற 1 சென்ட் இடத்துல வீடாச்சு கட்டலாமான்னு நினைக்கிறவன் குழந்தைங்க கூட்டம்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழே கற்றுக்கன்னு சொல்லி இங்கே படிக்க வச்சிடறான். ஆனால் சீசனபிள் மைக்ரண்ட் சீசன் டைமில் வருவாங்க. இப்போ மெட்ரோ ரயில் கட்டிகிட்டு இருக்காங்க, OMRலாம் அங்கெல்லாம் கட்டுறாங்க. 2027 அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த தொழிலாளியோட நிலைமை எங்கே வேலைக்கு போவான்னு கேட்டால் 0 கொஸ்டின் மார்க் தான். அவன் எங்கே போகிறானே தெரியாது, அடுத்த கான்ட்ராக்ட் எங்கே கூப்பிடுவான். இப்போ 1000 ரூபா வேலை செய்கிறான், அடுத்த அவன் 800 கூப்பிட்டா கூட போவான். ஏன்னா அந்த 1000 ரூபாய்க்குன்னு கிடைக்கிற வேலை இன்னொரு 6 மாதம் ஆகும். 6 மாதத்தில் அவன் குழந்தை வரலையும் பஞ்சம்பட்டியில் செத்து போயிடும். அதனால் 800 கிடைச்சா கூட அந்த வேலைக்கு அவன் போகிறதுக்கு ரெடி. அது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில்
திண்டிவனத்தில் 6 மாதம் இருப்பான், செங்கல்பட்டில் 6 மாதம் இருப்பான், காஞ்சிபுரத்தில் 6 மாதம் இருப்பான், இப்படியே தான் போயிட்டுருக்கு. அந்த குழந்தைய கையோடு கூட்டிகிட்டு சுற்றுறானே தவிர அந்த குழந்தைக்கு எஜுகேஷன்றது 0வாக தான் இருக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அரசு முன்னெடுத்து செஞ்சால் மட்டும்தான் முடியும். நீங்களோ நானோ எஜுகேஷனை எதுவும் பண்ண முடியாது. எஜுகேஷன் கோசம் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களும் மற்ற தொழிற்சங்கங்களும் சேர்ந்து செஞ்சால் மட்டும், அரசை எதிர்த்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் இந்த வெளி மாநிலத்தருடைய குழந்தைகளுடைய கல்வி உயரக்கூடியதான ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். அதான் இப்போ அந்த அண்ணா சொன்ன மாதிரியே தான் இதுக்கு முன்னாடியும் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு சேஃப்டி இல்லை, அதுக்குமே ஒரு முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ பேசும்போதுமே அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த கல்வி பற்றி நீங்கள் கேட்கும்போது கல்வியில் அவங்களுக்கு ஒரு 0 தான் அவங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு காரணம் இந்த அரசு தான் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இளைஞராக நீங்கள் இந்த அரசுக்கு என்ன சொல்லணும், இல்லை என்ன இதை முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இன்னொன்று கேட்கணும். இங்கே பல குற்றங்களும் அப்புறம் சமூக சீர்கேடான விஷயங்கள் நிறைய நடக்குது. அதில் பாதிக்கு மேலே வட மாநிலத்திலேருந்து வந்தவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. கூலிப்படைகள்லையுமே அதிகமாக வட மாநிலத்தில் உள்ளவங்கள அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கும்போது எங்கே மோஸ்ட்டாக பொண்ணுங்க அப்புறம் பசங்கக்கிட்ட சின்ன குழந்தைங்கக்கிட்ட இருக்க அந்த ட்ரஸ்ட்டு வட மாநிலத்தில் இருக்க ஒரு ஆளை பார்த்தாலே ஐயோ நல்லா இருக்க மாட்டான், இவர் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் ஆல்ரெடி இங்கே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி குற்ற செயல்களும் ஹராஸ்மெண்ட்ஸில் நிறைய இதில் வட மாநிலத்தில் இருக்கவங்க மாட்டுறாங்க. அப்படிங்கிற போது அதை அவங்க எப்படி அதுலேருந்து வெளியே வரணும், இன்னொன்று அது எப்படி தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் இல்லை அப்படி யாருமே இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை, இதையும் ஒரு பொது பார்வையிலிருந்து தான் நம்ம பார்க்க பழகிறோம். பொதுவாக முதலாளித்துவம் ஒரு பக்கம் வளரும்போது இது போன்ற குற்றச்செயல்கள் உருவாருதுங்கிறது முதலாளித்துவத்தினுடைய ஒரு இயல்பான ஒரு போக்கு தான். ஏன்னா வேலை வாய்ப்பின்மையை உருவாக்கும் பொழுது வன்முறை உருவாகும். பசி வரும் பொழுது உணவுக்காக பறிக்க வேண்டிய ஒரு தேவை, எனக்கு வேலையே இல்லை, எங்கே போனாலும் வேலையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாகிட்டு இருக்குது. சரி, இது வட இந்திய தொழிலாளர்கள் தான் இது போன்ற சட்டவிரோத காரியத்தில் ஈடுபடுறாங்கன்னா, மே மாதம் 28ஆம் தேதி கோயம்புத்தூர் சூலூரில் 10 வயது நிரம்பிய ஒரு குழந்தைய பாலியல் வல்லுறவு செஞ்சு அந்த குழந்தையோட தலைமுடைய கழுத்தை நெரிச்சு கொன்னது வட இந்திய தொழிலாளர்கள் கிடையாது. நாம் ஒரு வட இந்திய தொழிலாளர் ஒரு பையனை திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 பேர் சேர்ந்து வெட்டினதை சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாருமே மன்னிப்பு கேட்டோம். அதனால் ஒரு குற்றத்தை செய்வதற்கு வட இந்திய தொழிலாளர்கள் தான் காரணம், தமிழக தொழிலாளர்கள் தான் காரணம்னு அது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி கஞ்சா போன்ற விஷயங்கள்லாம் நடமாடுறதுக்கு காரணம் முதலாளித்துவத்தினுடைய ஒரு விஷயந்தான். இன்றைக்கி ஏன் கஞ்சா அதிகமாக ஸ்லம்மில் கிடைக்கி, அவன் படிக்கக்கூடாது, அவன் ஆர்கனைஸ் ஆகிடக்கூடாது, அவன் எஜுகேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி திட்டமிட்டு ஒரு அமைப்பு ஸ்லம்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இன்றைக்கி அது கிராமத்துக்கும் வந்துருச்சு, கஞ்சா எல்லா கிராமத்துக்கும் வந்துருச்சு தமிழ்நாட்டில். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் கஞ்சா குடிக்கிறவங்க அப்படிங்கிறது ரொம்ப ரேர், மலையடி கிராமங்களில் தான் சாத்தியம். இன்றைக்கி கஞ்சாங்கிற அந்த பொருளுங்கிறது தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்கள் கைக்கும் எளிமையாக வருது. அதில் வெறும் வணிகம் மட்டுமல்ல, அதில் வெறும் முதலாளித்துவம் மட்டுமல்ல, அதுக்குள்ளே ஒரு அரசியல், ஒரு இயக்கம், இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு 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 ஆளுமையுள்ள ஒரு இயக்கம். இந்த மாதிரி ஸ்லம்களுக்கு இஸ்லாமியர்கள், தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் படிக்கக்கூடிய பகுதிகளுக்கு இதை போன்ற போதைப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்து அவர்களை தடுக்கணுங்கிறத அசைன்மெண்ட்லேயே செய்கிறான். அதில் தமிழக தொழிலாளர், வட இந்திய தொழிலாளர்லாம் கிடையாது, எல்லாருமே அதில் சிக்கிக்கிறாங்க. இது ஒரு 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 அரசியல் பார்வையோடு தான் இதை நம்ம அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த குற்றப்பின்னணி அதிகமாக வட இந்திய தொழிலாளர்கள் செய்வதற்கு குற்றப்பின்னணி காரணம்னா தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குதுன்னா வட இந்திய தொழிலாளர்களுடைய குற்றப்பின்னணி அதிகமாக தான் நடக்குது. அதை பயன்படுத்துபவர்கள் தமிழர்களாக இருக்கிறாங்க. போன மாதம் தாராபுரத்தில் வழக்கறிஞர் முருகானந்தம், ஒரு மாற்றுத்திறனாளி வழக்கறிஞரை போன வருஷம் வெட்டி கொண்ட அந்த சம்பவத்தில் அந்த புகார்தாரரை போன மாதம் வெட்டுறாங்க 7ஆம் தேதி. அந்த டீமை கூப்பிட்டு வந்தது யார் அப்படின்னா, கவின் வழக்கில், நம்ம திருநெல்வேலியில் கவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அவங்க அப்பா எஸ்ஐ, கவினை கொலை செஞ்சவனுடைய அப்பா சரவணன், அந்த எஸ்ஐ தான் அந்த கூலிப்படையை வட இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு வர்றார். அப்போ தமிழர்களை கொலை செய்வதற்கு வட இந்தியாவிலேருந்து கூலிப்படையை கூப்பிட்டு வர்றது தமிழர்களாக தான் இருக்கிறாங்க. எப்படி வேலை செய்வதற்கு தொழிலாளர்கள் 600 ரூபாய்க்கும் 700 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் வட இந்திய தொழிலாளர் வர்ற மாதிரி குற்றச்செயல் செய்வதற்கும் தமிழக குற்றச்செயல் செய்பவர்களை காட்டிலும் அவன் ரேட்டு கம்மியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்.
இதையெல்லாம் நம்ம உள்ளே போய் ஆய்வு செய்யும்போது தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இது போன்ற குற்றச்செயல்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்குது. அதற்கு மது ஒரு காரணமாக இருக்குது, போதைப்பொருள் ஒரு காரணமாக இருக்குது. இதை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதை நம்ம வட இந்திய தொழிலாளர்கள்னு சொல்லி தப்பி விடக்கூடாதுங்கிறதுனால சொல்கிறேன். எல்லா இடங்களையும் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே சார். இப்போ நம்ம வட இந்தியர்களுடைய கஷ்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தமிழக அரசு வட இந்தியர்களுக்காக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள், அதாவது அவங்களுடைய வளர்ச்சிக்காக எடுக்கப்படுகின்ற முன்னெடுப்புகள் என்னென்ன சொன்னால் புரியும். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட ஒரு விஷயம் சொன்னீங்க, இளைஞர் இங்கே ஒரு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி அந்த தோழர் பேசும்போது கூட சொன்னாங்க, இங்கே இருக்க வட இந்தியர்களுக்கு அங்கே செங்கல் சூளையில் வேலை செய்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் அங்கே ஒரு சரியான கழிவறை வசதியோ இது எதுவுமே இல்லை அப்படின்னு. இதே மாதிரி தான் நம்ம ஊரில் தூத்துக்குடி விளாத்திக்குளம்ல ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அங்கேயுமே இதே ஒரு பிரச்சனை தான் இருந்தது. அந்த பொண்ணு கழிப்பறைக்கு செல்றதுக்கு அங்கே ஒரு வசதி இல்லை. அதுக்கு இந்த அரசு என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல ஒரு கழிவறை அமைத்து கொடுத்துருக்கணும். அந்த விஷயத்தை அவங்க பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த விதத்தில் நான் இங்கே இருக்க இளைஞர்களுக்கு ஒரு கேள்வியாக என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய இந்த சூழல்ல அரசாங்கம் இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும், இதற்கான ஒரு நடவடிக்கை எப்படி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போது அந்த அண்ணா சொன்னாங்க நார்த் இந்தியன்ஸ்க்கு அவ்வளோவா கல்வி இல்லை அப்படின்னு. கல்வி இல்லைன்னா ஆனால் பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸில் நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. எந்தெந்த கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருந்தாலுமே நார்த் இந்தியன்ஸ் தான் பாதி இருக்காங்க. அது எப்படி கல்வி இல்லைன்னா எப்படி அவங்களால அந்த போஸ்ட்டில் உட்கார முடியும்? எவ்வளோ தான் நம்ம எக்ஸாம் எழுதி உள்ளே வந்தாலுமே நார்த் இந்தியன்ஸும் உள்ளே இருக்காங்க. எப்படி கல்வி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் உட்கார முடியும் அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை, பொதுவாக திரும்பவும் நீங்கள் நார்த் இந்தியன் அதை சுருக்குறீங்க. பீகாரி வேறு, ஒரிசா மாநிலத்து சிட்டிசன் வேறு. பீகாரினுடைய கல்ச்சர் வேறு, ஒரிசா மாநிலத்தினுடைய கல்ச்சர் வேறு. ஊபி இருக்கக்கூடிய அவனுடைய கல்ச்சர் கலாச்சாரங்கிறது வேறு. ஊபியில் இருக்கக்கூடிய ஒருத்தரையும் நீங்கள் பீகாரியும் சமமாக பார்க்கக்கூடாது. ஒரே மொழி பேசுகிறவங்க கிடையாது. வட இந்தியாவில் நம்மளையெல்லாம் மதராசும்பான். மலையாளிகளை, தெலுங்கர்களை, கன்னடர்களை மதராசு அப்படிமா. நம்மளையெல்லாம் ஒன்றும்பான். நம்மளாம் ஒன்றாவா இருக்கோம். இந்த காவிரியில் அடிச்சுக்கிட்டு இருக்கோமே, தமிழக முதல்வரே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, கர்நாடகா இந்த சூழலில் வராதிங்கன்னு சொல்லிட்டாங்களே. நம்ம ஊரில் மலையாளியை நம்ம ஏற்றுக்கிட்டோமா என்ன? தெலுங்கர்களை ஏற்றுக்கொண்டோமா என்ன? நம்மளை தெலுங்கர்கள் ஏற்றுக்கொண்டாங்களா என்ன? தமிழ்நாட்டில் வந்தேரிகள் எத்தனை பேரை பேசிக்கிட்டு இருக்கோம். 300 வருஷமாக 400 வருஷமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய நம்மளோடு உறவோடு வாழக்கூடிய உறவோடு எல்லா உறவாய் வாழக்கூடிய நபர்களை வந்தேரிகள் நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் வட இந்தியாவில் என்ன பார்வை இருக்குது? மதராசி அப்படிலாம் இங்கே இல்லை. அதனால் வட இந்தியர் வடக்கன் அப்படிங்கிற அந்த சொல்லாடலை தவறானது. அங்கேருந்து ஏன் வர்றாங்க? தன் நிலங்களை பாதுகாப்பதற்காக அந்த மக்கள் போராடினாங்க. எங்கள் மலையில், தருமபுரியில் மலையில் இருக்கக்கூடிய, இல்லை இந்த தெற்க இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய பழங்குடி தமிழன் எப்படி எனக்கு உறவோ அதே மாதிரி தான் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய பழங்குடியை நான் உறவாக தான் பார்க்கணும். ஏன்னா அவன் பூர்வீக பழங்குடி, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். தமிழ்நாட்டில் திருநெல்வேலிக்குன்னு ஒரு கூர் இருக்குது, மதுரைக்குன்னு ஒரு கூர் இருக்குது, வட தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கூர் இருக்குது தமிழ்நாட்டிலேயே. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒரு பண்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம வடக்கன் அப்படின்னு பொதுமைப்படுத்த வேண்டாம். வடக்கனில் யாரெல்லாம் ரயில்வேயில் இருக்கிறான்னு போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் எந்த சமூகமெல்லாம் அதிகமாக படிச்சுட்டு அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி வட இந்தியாவிலையும் அந்த சமூகம் தான் படிச்சுட்டு அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த சமூகமெல்லாம் படித்து வாய்ப்பு இல்லாமல் கீழ்நிலையில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் வட இந்தியாவிலையும் வாய்ப்பு கிடைக்காம கீழ்நிலையில் இருக்கிறோம் அந்த சமூகம் தான். இங்கே எப்படி பிற்படுத்தப்பட்டவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க, பட்டியல் சமூகங்க எப்படி வாய்ப்பு மறுக்கப்படுதோ அதே மாதிரி வட இந்தியாவிலையும் பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தலித் சமூகர்கள், ட்ரைப்ஸ் வாய்ப்பு மறுக்கப்படுது. அங்கேருந்து வர்றவங்களும் அவங்க தான். பெங்களூரில் போய் குடியிருக்கிறது யார்? வட தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகமும் ஆதிராவிட சமூகம் தான் பெங்களூரில் குடியிருக்கிறாங்க. இந்த சமூகம் தான் அங்கே பெங்களூரில் போய் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. மும்பையில் யார் அதிகமாக இருக்கிறாங்க? நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. பட்டியல் சமூகமும் பிற்படுத்தப்பட்ட சமூகமும் தான். அவன் மாநிலத்தை விட்டு மாநிலம் போகும்போது அங்கே தமிழனாக தெரிகிறான். அதே மாதிரி மாநிலத்தை விட்டு மாநிலம் அவங்க வரும்போது வடக்கனாக நம்ம பார்க்குறோம். அந்த பார்வையை மாற்றணும். நமக்கான பார்வை ஒரு தொழிலாளரை ஒரு மனித உரிமை பார்வையோடு, ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பார்வையோடு தான் பார்க்கணும். அவனை மொழியை பார்க்கக்கூடாது, அவனுடைய நிறத்தை பார்க்கக்கூடாது. அவன் ஒரு தொழிலாளி. கான்ஸ்டியூஷனில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவனுக்கு எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்கு. அவர் தோழர் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 21 மாண்போடு நடத்துன்னு சொல்லியிருக்குது. கண்ணியத்தோடு நடத்தணும், கண்ணியத்தோட டிக்னிட்டியோடு நடத்தணும். அப்படி நடத்துகிறோமா? ஏன் வட இந்தியாக்காரருக்கு தொழிலாளிக்கு வேலை தர்றோம்?
நம்ம பேசுகிறது மொழி புரியாது, கொடுக்குற காசை வாங்கிக்கலாம், மிரட்டலாம், ஏமாற்றலாம். ஏன் வட இந்திய பெண் தொழிலாளர்களை நம்ம தங்க வச்சு வேலை கொடுக்க அனுப்புகிறோம்? அந்த பெண்ணுங்களுக்கு தனியான பாத்ரூம் வேண்டியதில்லை, அவங்களுடைய மாண்போடு வாழ்வதற்கு எந்த வேலையும் வேண்டியதில்லை. அவங்கள நம்ம என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் செய்யலாம், எத்தனை மணி நேரம்னாலும் அந்த பெண்களை வேலைக்கு வாங்கலாம். இது எப்போ நடந்துச்சு? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் சமூக பெண்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நடந்தது. இப்போ அந்த அடிமை தொழிலை வட இந்திய தொழிலாளர்கள் செய்கிறாங்க, அவ்வளோதான். அந்த அந்த பீரியடு காலம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எந்த உதவியையும் அந்த கம்பெனி செய்ய மறுக்கிறது. உலகத்தில் இந்த அநியாயம் இந்தியா தவிர எங்கேயுமே கிடையாது. பெண்களுக்கு செய்யக்கூடிய அந்த அடிப்படை விஷயங்களை செய்வதற்கு, அது தமிழ் பெண்களாக இருந்தாலும் சரி, வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பீகார் பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரிசா பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த பெண்களுக்குமே அந்த இது கிடையாது. அவன் முதலாளி எல்லோரையும் தொழிலாளியாக பார்க்குறான். முதலாளி உன்னையும் என்னையும் தமிழனாய் பார்ப்பதில்லை. முதலாளி ஒரிசாக்காரனையும் என்னையும், அவன் ஒரிசாக்காரன், நான் தமிழன் என்று பார்ப்பதில்லை. ஒரிசாக்காரனையும் ஜார்க்கண்டுக்காரனையும் பீகார்காரனையும் தமிழ்நாட்டுக்காரனையும் அவன் தொழிலாளியாக தான் பார்க்குறான். இந்த தொழிலாளியில் எந்த அடிமை தொழிலாளி கிடைக்குமோ அந்த அடிமை தொழிலாளிக்கு வாய்ப்பு கிடைக்குது. அது பெங்களூர் போனால் அதுதான் நிலை, மும்பை போனால் அதுதான் நிலை. உலகத்தில் எங்கே மைக்ரண்டாய் தொழிலாளர்கள் போனாலும் தொழிலாளர்கள் நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். சாதியின் பெயரால் ஒடுக்கப்படுகிறார்கள், மொழியின் பெயரால் ஒடுக்கப்படுகிறார்கள், மதத்தின் பெயரால் ஒடுக்கப்படுகிறார்கள். நீ ஒரு கிறிஸ்தவராக இருந்து வட இந்தியாவுக்கு போனால் நீ ஒடுக்கப்படுவாய். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய பார்வை. இன்றைய இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஒரு மொழியாக எதையும் பார்த்துடாதீங்க, தொழிலாளராக பாருங்கள், பிரச்சனையாக பாருங்கள். அதனால் வட இந்தியா அப்படிங்கிறது பொதுமைப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது வேண்டுகோள். சார், என்னுடைய ஒரு கேள்விங்க சார். அந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வினா, திருவள்ளூரில் விஷவாயு தாக்கி இறந்தாங்க தொழிலாளர்கள்னு சொல்ல மாட்டேன், குழந்தைகள். கிட்டத்தட்ட அந்த குழந்தைகள் எல்லாருமே 8 மணி நேர வேலைக்கு 12 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க. தொழிலாளர் அந்த குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றி வேலை வாங்கியிருக்கிற அந்த நிறுவனத்தின் முதலாளி பண்ண தப்பா, இல்லை அரசு அந்த தொழிலாளிகளை வேலை அமர்த்தி வேலை வாங்கிட்டு இருந்த அந்த நிறுவனத்திற்கு அரசு உடந்தையாக இருந்ததா, இல்லை இந்த பிரச்சனைக்கு தொழில் சார்ந்த சங்கங்களும் தொழில் சார்ந்த அமைப்புகளும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் 2 பேரை சேர்ந்து செஞ்ச இந்த அட்டூழியமா அப்படின்றத உங்கள் பார்வையில் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது முக்கியமான கேள்வி இது. இன்றைக்கி உள்ள சூழலில் அரசாங்கம் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் முதல்ல இவ்வளவு பேரை தான் அங்கே வேலைக்கு வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸ் இருக்குது. இன்னொன்று ரெட்டு, க்ரீனு, எல்லோ அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது. அதை குறிப்பாக கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அப்போ அதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு நிர்வாகி இருக்கார், டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் அதிகாரி இருக்காங்க. இவங்க அவங்க என்ன விதமான நச்சு கலந்த பொருட்களை அதில் கலந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த மானிட்டரிங் பண்ணியிருக்கணும். அது அதிகாரிகளுடைய மிஸ்டேக்கு. இன்னொரு மாதம் ஆய்வு செய்யணும், அதையும் அவங்க செய்ய தவறிட்டாங்க. அந்த அதிகாரிகள் ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா இந்த 60 பேர்கிட்ட இறந்து போயிருக்க மாட்டாங்க, அந்த அமோனியா விஷவாயு தாக்கி. ஸோ அதிகாரி மேலே முழுக்க தவறுகள் இருக்குது. அது அரசாங்கம் ஒழுங்காக அதை கண்டுபிடிச்சிருக்கணும், அதையும் செய்ய தவறிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலாளர்களுக்கு, இடம்பெயரும் தொழிலாளர்களுக்கு ஒரு வலுவான சங்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்படவில்லை. எல்லாரும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக செயல்பட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அதை கடந்து தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் அமைப்புகளும் தொழிற்சங்கங்களும் அந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த முதலாளி கைது செய்யப்பட்டு இன்றைக்கி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அதற்கான காம்பன்சேஷன், அவங்களுக்கான இழப்பீடுக்கான விஷயங்களில் நம்மை போன்ற அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு இன்னும் மற்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். இது பொதுவாக பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கட்டும், இல்லை தமிழ் ஆர்வலர்களாக இருக்கட்டும், முதலாளிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் பொதுவாக ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, மனிதர்களை குறிப்பாக தொழிலாளர்களை தொழிலாளர்களாக நாம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அனைவருக்கும் இருக்குது. இங்கே யாரும் எது தப்பு செஞ்சுட்டு தப்பிட முடியாது. அதை தட்டி கேட்குறதுக்கு எங்களை மாற்ற அமைப்புகள் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது. இங்கே பிரித்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவங்க வடக்கன் அப்படிங்கிறது அனைவரும் தொழிலாளி, அவ்வளோதான். அவன் எந்த மாநிலத்தை சார்ந்தவனாக தான் சரி, தமிழ்நாட்டை சேர்ந்தவனாலும் சரி, அவனை தொழிலாளியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அவங்களுக்கான ஒரு வலுவான ஒரு சங்கத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பும் நம்மளுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தான் தவறு செய்தவர்கள் பயத்தோடு அச்சத்தோடு சரியான பாதையில் செல்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியுங்கிறத சொல்லிக்கிறேன்.
சார் நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த முதலாளித்துவம் வந்து அரசு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, நான் அதை ஒத்துக்கிறேன். அந்த ஒருத்தர் பண்ணதால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதே அரசு பண்ணிட்டீங்க. அதேமாரி தெரியாத எத்தனையோ முதலாளிகள் ஆதிக்கத்தின் மூலமா அடிமைப்படுத்தி வச்சுருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேர் மக்களை நம்ம எப்படி மீட்கிறது? அரசாங்கம் இதுக்கு உடனடியாக இருக்குதா, இல்லை அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஒரு வட்டாரத்துக்கும் ஒரு ஆட்கள் பொறுப்பாளராக இருப்பாங்க அரசாங்கத்தில், அவங்களாம் வந்து இதை கண்டுக்காமல் விட்டுறாங்களா எப்படின்னு தெரியலைங்க சார். அதாவது வந்து நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்குது. இப்போ ஏற்கனவே சொன்ன ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேயே கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டுட்டு அதோட வந்து அவங்களுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்து அந்த கேஸை வந்து அப்படியே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. நிறைய வடமாநில தொழிலாளர்கள் எனக்கு தெரிஞ்சு இறந்து போனவங்க அந்த பாடியை நீங்களே அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலையும் நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த பாடியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கான காசு வந்து இருக்காது. அதனால் நீங்களே பரியல் பண்ணிருங்கன்னு சொல்லி அப்படியே நிறையா கேசஸ் வந்து நாமளே பரியல் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுசும் பலாயிரக்கணக்கான இடம்பெறும் தொழிலாளர்கள் கட்டுமான தளங்களிலே சரி, அல்லது கொடூரமான முறையிலே சரி, அல்லது ட்ரெயினில் அடிபட்டும் கொல்லப்படுறாங்க. இந்த கொல்லப்படுறதுக்கான காரணங்கள் வந்து பல்விதமான காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்கள் இருந்தாலும் நம்ம வடமாநில தொழிலாளர்களுடைய அந்த வழக்குகள் விஷயத்தை கையாள்வதற்கு ஒரு சரியான வந்து ஒரு அமைப்பு இயக்கம் அந்த வடமாநில தொழிலாளர்களுக்காக வடமாநில தொழிலாளர்களே ஒரு அமைப்பை வந்து கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் வந்து அவசியம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை தமிழர்கள் நிறையா வந்து செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்படணும். அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக குறிப்பாக ஒரு லீகல் டீம் உருவாக்கப்படணும். அதுக்கப்புறம் லீகல் டீமை வந்து சரியாக செயல்படுத்துறதுக்கு போலீஸ் மூலமாக செயல்படுத்துறதுக்கு அந்த லீகல் டீம் ஒர்க் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து அரசாங்கத்திட்ட நம்ம சொல்லிக்கொள்கிறது என்னென்னா, முதல்ல வந்து ஒரு தொழிலாளி வடமாநில தொழிலாளி வெளிமாநிலத்திலேருந்து வந்தானா அவரை குறித்த ஒரு பதிவு வந்து கம்பல்சரி இருக்கணும். அந்த முதலாளி வந்து கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். அவன் ஒரு முதலாளியுடைய வந்து கம்பெனி இருக்கும், அட்ரஸ் இருக்காது, அவன் முதலாளி யாருன்னே தெரியாது, ஃபோட்டோ இருக்காது, அவன் எத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்கிற பதிவு இருக்காது. அப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கோம் அரசாங்கத்திட்ட, நீ வந்து முதலாளியும் பதிவு செய்ய, அவனை கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து தொழிலாளிகளுடைய முழு விவரங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக வலியுறுத்திருக்கோம். நம்ம போராட்டம் பண்ணி பல்வேறு வித முயற்சிகள் எடுத்ததுக்கு பின்னால் தான் இப்போ இடம்பெயரும் தொழிலாளர்கள் குறித்த ஒரு அக்கறை இந்த அரசாங்கத்துக்கு போன அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த அரசாங்கத்துக்கு நம்ம அதை வலியுறுத்திட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம வந்து அது குறித்த வேலைகளை நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். அப்படியே இளைஞர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்டுடலாம். இப்போ நிறைய பிரச்சனைகளை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்களுமே நிறைய கேள்விகள் கேட்கும்போது அவங்களுக்கு இருக்க கல்வியாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி இப்போ இவங்களுமே இப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாமே அரசு வந்து என்ன விதத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு இளைஞராக நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ஒரு கேள்வி. வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. மனிதநேயம் கொண்ட மனிதர்களால் நம்ம அது வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சில இடங்களில் வந்து அந்த ஒரு இளைஞரை 3 இளைஞர்கள் வெட்டி இது பண்ணதும், அந்த சின்ன பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணதும், இவங்களுக்காகலாம் யாருமே குரல் கொடுக்கறதில்ல. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சங்கம் உருவானா இவங்களுக்காக குரல் கொடுப்பாங்களா? இந்த நிலை மாறுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கே சங்கம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களே சங்கமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை அரசாங்கம் அது உடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வலுவான தொழிலாளர்களுக்கான சங்கம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாத நிலை இருக்குது. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் போராட்டம்னா ஒரு 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 அசைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் உடஞ்சி வந்துருச்சு. இந்த முதலாளித்துவத்தினுடைய சூழ்ச்சி, அரசனுடைய சூழ்ச்சி வந்து இன்றைக்கி உடஞ்சி வந்திருக்குது. அப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை சங்கமாக்க முடியலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கிறது நமக்கு சிரமங்கள் இருக்குது. அரசாங்கம் இருக்கக்கூடிய கொள்கையில் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். அப்போ சங்கம் அமைக்கிறது அடிப்படை உரிமை அப்படின்னு கொண்டு வரும்பொழுது தான் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தொழிலாளருக்கான சங்கத்தையும் நம்ம கட்டமைக்க முடியும். உள்ளூர் நிலைமையே மோசமாக இருக்கும்போது வெளியூர்காரர்களுடைய நிலைமை இன்னும் அது மோசமாக தான் இருக்குது. அதனால் இளைஞர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள், அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இளைஞர்கள், நீங்கள் தான் வந்து எது மாற்றம்னு தெரிஞ்சுக்கிறணும். மாற்றங்கிற வார்த்தை மாறாது தான், ஆனால் எது மாற்றம்னு தெரியாமல் அந்த மாற்றங்கிற ஒரு சொல்லாடலை பிடிச்சிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு எது மாற்றம்னு தெரியாமல் தப்பாக எடுக்கக்கூடிய முடிவுகள்னால பல விஷயங்கள் நம்ம பின்னோக்கி நகர வேண்டிய அவசியம் இருக்குது. நான் நேரடியாக எந்த அரசியலும் பேசலை, தொழிலாளர்களுக்கான விஷயங்களை தான் சொல்கிறேன். மாற்றம் இங்கே அவசியம் இருக்குது. யார் அந்த மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னா நாம் தான் கொண்டு வர முடியும். யாராவது மேலேருந்து வானத்திலேருந்து இங்கே யாரும் வந்துட முடியாது, இல்லை வெளிநாட்டிலேருந்து இங்கே யாரும் வந்துட முடியாது. மாற்றங்கிறது
இளைஞர்கள்ட்ட இருந்து மாற்றம் வரும். இப்போ நீங்கள் தான் மாற்றத்திற்கான வேலைகளை செய்யணும். இங்கே இருக்கக்கூடிய அனுபவமுள்ள தலைவர்களை, அனுபவமுள்ள விஷயங்களை எல்லாம் வாங்கி இளைஞர்கள் தான் அதற்கான முன்னெடுப்பை எடுக்கணும். அதற்கான உரையாடல்களை தொடங்கணும். அதற்கான அரங்குகளை நீங்கள் தான் உருவாக்கணும். இது போன்ற சந்திப்புகளை இளைஞர்கள் தான் ஏற்படுத்தணும். உங்களை போன்ற இளைஞர்கள் நீங்கள் முயற்சி எடுத்தாங்க மாற்றம் சாத்தியமாகும். அவங்க மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்க, இவங்க மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்க. நம்ம பின்னாடி போனோம்னா மாற்றம் வராது, ஏமாற்றம் தான் வருது. நமக்கு அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதனால் மாற்றம் இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. அந்த மாற்றம் எந்த இளைஞர்கள் கையில் இருக்குன்னா மக்கள்கிட்ட போய் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய இளைஞர்கள்ட்ட கிடையாது. மக்கள்கிட்ட போய் களத்தில் போய் தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக, சாதி ஒழிப்பிற்காக, சமத்துவத்திற்காக, இந்த இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனை பாதுகாப்பதற்காக வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள்ட்ட அது சாத்தியம் இருக்குது. அதற்கு ஒரு சின்ன விடிவெள்ளி நமக்கு டெல்லியில் தெரிஞ்சு. ஒரு 2 நாள் ஒரு சின்ன விடிவெளி தெரிஞ்சு, நம்பிக்கையெல்லாம் இல்லாமலாம் கிடையாது. ஒரு சின்ன விடிவெளி நம்ம காட்சியில் பார்த்தோம். மும்பையில் ஒரு பெண் ஒரு காவல் நிலைய வாகனத்தை இடது கையால் நிறுத்திய வரலாறு, ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆண்களையெல்லாம் அடிக்கும் பொழுது ஒரு இளம் வயது பெண் ஆண்களை காப்பாற்றுவதற்கு போலீஸினுடைய தடியை தாங்கிய வரலாறை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு நம்பிக்கை ஒளி வீச்சு ஒரு ஒரு புள்ளி நமக்கு இருக்குது. அந்த புள்ளியை சரியாக பயன்படுத்தணும். அது எப்படி வந்தது, எங்கேருந்து வந்ததெல்லாம் கிடையாது. அது எல்லாமே அழுத்தத்திலிருந்து வெளியில் வந்தது. நம்மளை திரும்ப திரும்ப அழுத்தி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் சரியாக முன்னெடுக்கலைங்கிறதுனால எங்கேயோ வெடித்து வெளியில் வருது. அதை நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் இறுக பிடிச்சிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாற்றத்திற்காக வேண்டி தொழிலாளர் பார்வையோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த வட இந்திய தொழிலாளர்கள் நம்ம வேலை பறிப்போகுது அப்படிலாம் கிடையாது. உன்னுடைய திரும்பவும் சொல்லுகிறோம், உங்களுடைய தமிழ் முதலாளிகள் உங்களுக்கு வேலை கொடுக்க தயாராக இல்லை. ஏனென்றால் நீங்கள் அவன் சொல்வதை கேட்க மாட்டீங்கள் என்பதால் சிறப்பு அடிமையான வட இந்திய தொழிலாளரை கொண்டு வரான். இப்போது கல்வியின் தரம் பற்றி நம்ம பேசினப்போ வட மாநிலத்து வந்த பிள்ளைகள் இருக்காங்க, சீஸ்னல் மைக்ரன்ஸ், அவங்களுக்கு கல்வித்தரம் 0 அப்படின்னு சொன்னாங்க, 0 அப்படின்ற ஒரு எண்ணம். இதுவே வட மாநிலங்களில் நிறைய பேர் அதிகாரிகளோட பிள்ளைகள் படிக்கிறாங்க. அவங்க திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அவங்களால இன்னொரு இடத்துலேருந்து எங்கேனாலும் படிக்க முடியும். ஆனால் இவங்களால ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் ஒரு இடத்துல இடம்பெயர்றாங்கன்னா அவங்களுடைய கல்வி தகுதி 0 இருக்குது. அவங்களால குறிப்பிட்ட காலம் இடம்பெயரும் பொழுது, ஒரு உயர் அதிகாரிகள் இடம்பெயரும் பொழுது அவங்களுடைய கல்வி தகுதி எங்கேனாலும் போய் படிக்க முடியுது, பெரிய இடத்துல படிக்க முடியுது. அதில் எந்த ஒரு தவறுகளும் நடக்கிறது கிடையாது. ஆனால் இவங்களுடைய படிப்பு 0 ஆகிறப்போ இதில் அரசாங்கம் எங்கே தொய்வு பெறுது? இதில் நாங்கள் ஏதாவது கவனிக்காமல் விட்டுட்டோமா? இதில் தொய்வு பெறுறது உண்மையா? இதுக்கு அடுத்த கட்டம் என்ன? ஆமாம், இது ரொம்ப முக்கியமான உங்களுடைய கேள்வி, ஒரு நியாயமான கேள்வி. இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பல அரசு பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டிருக்குது. பல 50க்கு மேற்பட்ட தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு. அரசு பள்ளிகளில் படிக்கிறது சாதாரண தொழிலாளர் வீட்டு குழந்தைங்க. இது ஏதோ வட இந்திய தொழிலாளர்களுக்கு தான் கல்வி மறுக்கப்படுதுன்னு நினச்சிட வேண்டாம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமையே மோசம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலைமையே மோசமாகிட்டு இருக்குது. கல்வி நம்மிடமிருந்தே பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த கல்வியை கொண்டு வருவதற்கு நம்முடைய முன்னோர்கள், முன்னாடி இருந்த தலைவர்கள் என்ன சிரமப்பட்டார்கள் என்று தெரியும். எங்களை போன்ற இளைஞர்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போட்டதுனால தான் நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுட்டு வந்தவங்க. அதில் எங்களுக்கு எந்த வெக்கமும் கிடையாது. எங்களுடைய கல்வி உணவு போட்டதுனால தான் நாங்கள்லாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அங்கே இருந்த கிறிஸ்துவ பாதிரியார்கள் எங்களை நிர்பந்தப்படுத்துறதுனால தான் நாங்கள்லாம் படித்தோம். அதுதான், அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையான கிராமங்களுடைய நிலை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்தே போய் காலையில் 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஸ்கூல் முடிச்சுட்டு 5 கிலோமீட்டர் நடந்து படித்தவன் நான்லாம். ஆனால் இன்றைக்கி எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருக்குது. எங்கள் ஊரில் கூடிய அரசு பள்ளியை காட்டிலும் என் கிராமத்தில் 3 தனியார் பள்ளி இருக்குது. அங்கே ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன? திட்டமிட்டு தரத்தை குறைக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஆதிதிராவிட நலப்பள்ளி அங்கே போனீங்கன்னா ஆதிதிராவிடர் தான் அவர் இருப்பார், வார்டன். ஆனால் அவர் அங்கே ஹாஸ்டலுக்கு வரமாட்டார். ஆசிரியர் ஆதிதிராவிடர் தான் இருப்பார். எந்த சமூகத்திலிருந்து வந்தாலும் அவராக தான் இருப்பார். அவர் மானிட்டர் பண்ண மாட்டாங்க. அப்போ இங்கே ஒரு தரமற்ற பள்ளியை உருவாக்கி, அரசு பள்ளினா தரமற்ற பள்ளிங்கிற ஒரு மித்தை உருவாக்கி நம்முடைய கல்வி பறிக்கப்படுது. நமக்கான கல்வியை பாதுகாத்தோம்னா வட இந்திய தொழிலாளருக்கான கல்வியை நம்ம பாதுகாக்க முடியும். வட இந்திய தொழிலாளர்களுக்கு மாண்போடு அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும். வட இந்திய தொழிலில் வரக்கூடிய பெண்களுக்கு மாண்போடு இங்கே பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லை. அவர்களுக்கான தங்குவதற்கான வீடு கொடுக்கணும் இல்லை. எதுவுமே இங்கே இல்லை.
அப்போ தமிழக தொழிலாளர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதில் எல்லளவும் குறையாமல் வட இந்திய தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை நாம் அணுகுவது, நான் மீண்டும் சொல்வது அணுகுவது என்றால், இது சார்ந்த ஆய்வுகள், இது சார்ந்த தேடல்கள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் இதை இந்த மாதிரி பொது வெளிகளில் பேசி நாம் அரசியல்படுத்த முடியும், இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். உங்களுடைய நியாயமான கேள்வி, கல்வி நம்மகிட்ட இருந்தும் பறிக்கப்படுது, வட இந்திய தொழிலாளருக்கு கல்வி போய் சேரலை. இதற்கு அரசு தான் பொறுப்பேற்கணும். அந்த பொறுப்பேற்கக்கூடிய கடப்பாடை இளைஞர்கள் தான் உருவாக்கணும். இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கமே இளைஞர்களுக்கும் சரி, இந்த சமூகத்தில் இருக்கும் பலருக்கும் சரி, இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை குறித்த ஒரு பார்வை, அவர்களுடைய பிரச்சனை, இது எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். அந்த விதத்தில் இன்னைக்கு இளைஞர்கள் இங்கு இணைந்து அவர்களை நேரடியாக வரவழைத்து தங்களுக்கு இருந்த கேள்விகளை கேட்டு அவர்கள் அந்த விடையும் அளித்து, மேலும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை பெற்றவர்களிடம் தங்களுடைய கேள்விகளையும் கேட்டு அதற்கான விடையும் கேட்டு அந்த விடை ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.